ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது A.S.K பியூட்டி கேர். திஸ் இஸ் சுதா பியூட்டிஷியன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு dandruff கண்ட்ரோல் ஆயில் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தினமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இது மாதிரி 3 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து மருதாணி இலை, இது கருஞ்சீரகம், இது வந்து கற்பூரவள்ளி, இது வேப்பிலை, இது பூலா இலைன்னு சொல்லிட்டு இது ஒரு மூலிகை. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்ப இந்த ஆயில் வந்து ரெடி பண்ண போறோம். அது கூட இந்த பச்சை கற்பூரமும் நம்ம சேர்த்துக்க போறோம். வாங்க இப்ப நம்ம இந்த இலையெல்லாம் நம்ம இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் எல்லாமே இந்த ஜார்ல போட்டுப்பேன். ஓகே, நம்ம இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. நான் இப்போ அந்த இலையெல்லாம் தண்ணி விடாம அரைச்சி எடுத்து வந்து வச்சிருக்கேன், பாத்துக்கங்க. இது மாதிரி தான் அரைச்சிக்கணும். அப்புறம் இது மாதிரி 3 பவுல் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த 3 கப் ஆயில் இதில் நான் ஊத்திட்டேன். அப்புறம் இந்த அரைச்சி வச்ச இந்த இலையெல்லாம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கரைச்சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில். இது நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம இதை சிம்லேயே வச்சு பாயில் பண்ணலாம், சரிங்களா? நல்லா இது நுரையெல்லாம் அடங்கி நல்லா அதோட அரோமாஸ்லாம் இதில் இறங்கின உடனே நம்ம வந்து இது பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஆயிலில் அதோட அந்த இலையோட அரோமாலாம் இறங்கி நல்லா கிரீன் கலரில் வந்துட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் 3 பீஸ் போட்டால் போதும், நிறைய போட்டேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகணும். இது வந்து சிம்லேயே உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இந்த கலர் சேஞ்ச் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வாசனையாக இருக்கு. இதை வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம், ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலோட கலர் வந்து இந்த கலரில் வந்துருக்கும். இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, வீக்லி 2 டைம்ஸ் வந்து இந்த ஆயில் வச்சுட்டு நல்லா ஸ்கேல்ப்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு 1/2 hour கழிச்சு தான் நீங்கள் இதை வாஷ் பண்ணணும். அதில் வீக்லி 2 டைம்ஸ் வந்து இதை நீங்கள் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 100% உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். dandruff, ஃபங்கஸ் எல்லாமே க்யூர் ஆகும். இதில் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும்.